எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா வென் சார்ஜிங் ஆட்டோமேட்டிக்கலி ஆஃப் ஆர் கட் ஆஃப் சர்க்யூட் டயக்ராம். ஓகேங்களா, இது பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண வேண்டியது. இதுக்கு தேவையான ஐட்டம் வந்து பார்த்திங்கன்னா TP4056 3.7 வோல்ட் லித்தியம் அயான் பேட்டரி சார்ஜிங் மாடூல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு PNP BD140 ஒரு டிரான்சிஸ்டர், PNP டிரான்சிஸ்டர், ஒரு IN4007 ஒரு டயோடு, ஒரு 10K ரெசிஸ்டர். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு 5 வோல்ட்டுக்குள்ளே யூஸ் பண்ணுறதுனால இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 வாட் போதும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா LED, ஒரு செட்டப் LED ஒரு 3 or 4 இருந்தால் போதும். ஒரு அந்த கனெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பேரலில் இருக்கணும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பேட்ரி, லித்தியம் அயான் பேட்ரி. ஓகேங்களா. இது PNPங்கிறதுனால எமிட்டர் வழியாக தான் உள்ள கரண்ட் பாஸ் ஆகும், பாசிட்டிவ் வரும். ஓகேங்களா. இதை நம்ம தர வேண்டியது பார்த்தீங்கன்னா கலெக்டருக்கு ஹை பாசிட்டிவும், பேஸுக்கு லெஸ் பாசிட்டிவும், எமிட்டருக்கு ஹை நெகட்டிவும் நம்ம கொடுக்கணும். கொடுத்தா தான் நல்லபடியாக ஆப்ரேட் ஆகும். ஓகேங்களா. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த PNP டிரான்சிஸ்டருக்கு நம்ம தர வேண்டிய இந்த சொல்லிட்டேன் உங்களுக்கு. கலெக்டர் இது வந்து பார்த்திங்கன்னா BD140யோட இது பார்த்து வச்சுக்கோங்க. என்னது இந்த பின் அவுட் பார்த்து வச்சுக்கோங்க. எது பேஸு, எது கலெக்டர், எது எமிட்டர்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா திருப்பி கனெக்ஷன் பண்ணணும். முன்னாடி BD140 எழுதிருக்கும் பார்த்தீங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா அந்த டிரான்சிஸ்டரை திருப்பி கனெக்ஷன் பண்ணணும். ஓகேங்களா. ஃபஸ்ட் கால் வந்து பார்த்திங்கன்னா எமிட்டரு, கலெக்டரு, அப்புறம் பேஸு இப்படி இருக்கும். நம்ம திருப்பி போட்டோம்னா திருப்பி கனெக்ஷன் கொடுத்தோம்னா பேஸ், கலெக்டர், எமிட்டர். ஓகேங்களா. இந்த பேஸை கொண்டு போய் TP4056 இந்த மாடலுடைய அவுட் ப்ளஸ்லேயும் கனெக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அவுட்ருக்கு பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸு இதுலேருந்து ஒரு IN4007 ஒரு டயோட் கனெக்ஷன் கொடுத்து இந்த எமிட்டோட கனெக்ஷன் கொடுத்துக்கிறோம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த LED உடைய ப்ளஸ்ஸை கொண்டு போய் கலெக்டரில் கொடுத்துக்கிறோம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் இந்த LED மைனஸையும் இந்த பேட்ரி மைனஸையும் கொண்டு போய் டைரெக்டாக இந்த மாடலோடைய அவுட் மைனஸில் கொடுத்துக்கிறோம். ஓகேங்களா. அப்புறம் இந்த அவுட் ப்ளஸ்லேயும் அவுட் மைனஸ்லேயும் இடையில ஒரு 10K 1/4 வாட் ரெசிஸ்டர். ஓகேங்களா. .250 வாட் ரெசிஸ்டர், 1/4 வாட்ஸ். ஓகேங்களா. ரெசிஸ்டர் நம்ம போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேட்டரியோடைய ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இந்த எமிட்டர்லேயும் இந்த டயோடும் சேர இடத்துல கொடுத்துரும். இதுக்குலாம் எந்த கனெக்ஷன் கிடையாது. இந்த ப்ளஸ் கொண்டு போய் இந்த எமிட்டருக்கும் இந்த IN4000 டயோட் அதுக்கு மட்டும் தான் கனெக்ஷன் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா பேட்டரியிலிருந்து அப்படியே LED வெளியே போய் கலெக்டருக்கு I பாசிட்டிவ் கிடச்சிருது. இந்த வழியாக கனெக்ஷன் போய் I பாசிட்டிவ் கிடச்சிருது. ஓகேங்களா. அடுத்து பேஸுக்கு சேம் அதே தான். பேட்டரியிலிருந்து ஒரு 10K 1/4 வாட்ஸ் ரெசிஸ்டர் மூலமாக பேஸுக்கு ஒரு லெஸ் பாசிட்டிவ் கிடச்சிருது. ஓகேங்களா. அடுத்து இந்த வழியாக பேட்ரி ப்ளஸ்லேருந்து டைரெக்டாக I பாசிட்டிவ் இந்த எமிட்டருக்கு கிடச்சிருது. ஓகேங்களா. இது ப்ளஸ்ஸுக்கு கிடச்சிருது, இதுக்கு மைனஸ் இந்த LED வழியாக போய் இந்த கலெக்டர் கிடச்சிருது I நெகட்டிவ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 10K ரெசிஸ்டர் வழியாக பேஸுக்கு ஒரு லெஸ் நெகட்டிவ் கிடச்சிருது. கிடச்ச உடனே இது ஃபங்க்ஷனாக ஆரம்பிச்சிருது. ஆன உடனே இந்த லைட் வந்து பார்த்திங்கன்னா எரிய ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா. ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நம்ம ஒன்ஸ் சார்ஜ் உள்ளே கொடுத்தோம்னா மைக்ரோ யூஎஸ்பி வழியாக சார்ஜ் கொடுத்தோம்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு லெஸ் நெகட்டிவ் கிடைக்க வேண்டிய இடத்துல I பாசிட்டிவ் கிடைக்கும். ஓகேங்களா. I பாசிட்டிவ் கிடைச்ச உடனே இங்கே அது ஆட்டோமேட்டிக்காகவே ஆஃப் ஆயிரும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வழியாக இது டைரெக்டாக ஸ்ட்ரைட்டாக போய் பேட்டரிக்கு போயிடும். ப்ளஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக IN4007 ஒரு ரிவர்ஸ் போலாரிட்டிக்காக இந்த டயோடு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்ட்ரைட்டாக போய் ரிவர்ஸ் போலாரிட்டி, அதுக்கப்புறம் அது வேறு நிறைய பல காரணங்கள் இருக்குது. குறிப்பாக ரிவர்ஸ் போலாரிட்டி. ஓகேங்களா. அதுக்காக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் IN4007.
இது ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா IN4007 டைரெக்டாக போய் இந்த பேட்ரி ப்ளஸுக்கு போயிடுது. அப்புறம் மைனஸ் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக பேட்டரிக்கு போயிடுது. இதை சார்ஜ் கொடுத்தோடனே ஆட்டோமேட்டிக்காக அது லைட்டாக இந்த லைட் ஆஃப் ஆகி ஆட்டோமேட்டிக்காக பேட்டரியில் சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? திருப்பி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த எல்இடி லைட்டு எரிய ஆரம்பிச்சிடும். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சார்ஜ் போட்டிருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே அப்போ சார்ஜ் போடும்போது பேட்டரி சார்ஜ் ஆகிட்டு இருக்கும், லைட் ஆஃப் ஆயிரும். ஒன்ஸ் கரண்ட் போயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காகவே இந்த லைட் ஆன் ஆயிரும். ஓகேங்களா? இதாவது ஒரு கான்செப்ட்டு. எமர்ஜென்சி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு கண்டிஷன், இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டயோடுக்கு அதுக்கப்புறமா ஒரு சுவிட்ச் போட்டுக்கோங்க. ஒரு சுவிட்ச் போட்டினா தான் சப்போஸ் உங்களுக்கு தேவைப்படாத டைமில் அதை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இந்த 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 சர்க்யூட்டை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். சுவிட்ச் போடலன்னா லைட்டு பாட்டுக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும், நம்ம எனர்ஜி வேஸ்ட் ஆகும். அதனால் ஒரு சுவிட்ச் நடுவில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. இந்த இடத்துல சுவிட்ச் போடுறதே நல்லது. இந்த சுவிட்ச் போட்டு வச்சுக்கோங்க. சுவிட்ச் போட்டு தேவைப்படாத போது நம்ம ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? இதை நான் செஞ்சுருக்கேன், அதை காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. ஓகேங்களா? ஓகே, தெரியுதுங்களா? இதை வந்து திருப்பி கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். இதுதான் முன்னாடி முகப்பு பகுதி, இதை வந்து திருப்பி நான் கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இப்போ வந்து கரண்ட்டு போகுது. ஓகேங்களா? இப்போ நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணுறேங்க. உடனே கரண்ட்டு போயிடுச்சு. ஓகேங்களா? பாருங்கள், கரண்ட் போயிடுச்சு. சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். எரியுதுங்களா? இந்த சென்சார் வந்து புரிஞ்சுக்கிறது, ஓகே பேட்டரியிலேருந்து கரண்ட்டு நின்றுச்சு அப்படின்ட்டு புரிஞ்சுக்குது. புரிஞ்சுட்டு இது கனெக்ஷன் போகுது. கனெக்ஷன் போனால் ஆட்டோமேட்டிக்காக இது ஏமிச்சிடுது. ஓகேங்களா? இந்த எல்இடி கொஞ்சம் அரைக்குறையாக எரியுது, இது நல்லா பிரைட்டாக எரியுது ஓரளவுக்கு. ஓகேங்களா? திருப்பி நான் ஆன் பண்ணுறேன் பாருங்கள். ஆன் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக இது வந்து கட் ஆஃப் ஆயிடுது. கரண்ட்டு வந்தால் கட் ஆஃப் ஆகுது. கரண்ட்டு போயிடுச்சுன்னா ஆன் ஆகிக்குது. ஆஃப் பண்ணுறேன் பாருங்கள். ஒரு 2-3 செகண்ட் ஆகுது. ஓகே, எரிய ஆரம்பிச்சிடுது. ஓகேங்களா? திருப்பி கரண்ட்டு போகுது, கரண்ட்டு வருது, வந்தோடனே ஆஃப் ஆகுது. இப்போ கரண்ட்டு போகுது, ஆரம்பிச்சிடுது. திருப்பி நான் சார்ஜ் பண்ணுறேன், கரண்ட் வருது, எல்இடி இண்டிகேட் ஆகுது, ஆஃப் ஆகிடுது. இவ்வளோ தாங்க. இது தேவைப்படாமல் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு யூஸ் பண்ணிருக்கிற டிரான்சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா PNP டிரான்சிஸ்டர் BD140. ஓகேங்களா? இது நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த BD140யோட பின் கான்ஃபிகரேஷன் எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? தேவைப்பட்டவங்க ட்ரை பண்ணுங்கள், இந்த ப்ராஜெக்ட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா?